சூப்பர் சூர்யா, கலக்கிட்டீங்க போங்க. நான் எப்பவும் ஒரு வேலையை கையில் எடுத்தா அசத்திடுவேன்னு எல்லாருக்கும் தெரியும், உங்க புருஷனை தவிர. வேணாம் வேணான்னு சொன்னானே, இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்திருப்பீங்க? தம்பி, இந்த முறைக்கிற வேலைலாம் வேணாம். உனக்காக கட்டி உருண்டு இருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுங்கிற? உன் காலில் உளுந்து கிடக்கணுமா? நன்றி நன்றின்னு ஸ்ரீராம ஜெயம் மாதிரி 2000 தடவை வெளியே தட்டுமா? போட. இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்த்ததுதான். இவனுக்கு தான் இந்த நன்றி விசுவாசம்லாம் இருக்காதே. அட்டிங்க. ஏய், எதுக்கு இப்படி முறைச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருடா, நீ எந்த வகையிலயும் சூர்யாவுக்கு கெட்டது பண்ண போறது கிடையாது. சூர்யாவும் நமக்கு கெட்டது பண்ண போறது இல்ல. சும்மா அப்படி இருக்கும்போது எதுக்குடா இந்த சண்டை? அட, அது அப்படிதான் வீரா. விடு. இங்க பாருங்க, முதல்ல இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பாப்போம். அவ யாரோ ஒருத்தனை ஒளிச்சு வச்சிருக்கா. ஒருவேளை அவன் நமக்கு தேவையான ஆளா கூட இருக்கலாம்ல. அவன் யாருன்னு தெரியணும்னா நாம அங்க போய் ஆகணும். டேய், நாளைக்கு தீர்ப்புன்னு சொல்றாங்க. நாங்க கோர்ட்டுக்கு போறோம். நீ போய் அவன் சொல்ற இடத்துல என்ன இருக்குன்னு பாரு. இப்போ இவன் சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. வேற ஏதாவது கோத்து விடுறது கூட பொய்யான விஷயத்த சொல்லுவான். நீங்க தான் தேவையில்லாம அவனை நம்பிட்டு இருக்கீங்க. அண்ணி, இவனுக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. நான் ராகவனனுக்காக மட்டும்தான் இது எல்லாத்தையும் பண்றேன். இவனை கொஞ்சம் சைலண்டா இருக்க சொன்னீங்கன்னா நல்லது. ஏன் வாய் நான் பேசுவேன், இவனுக்கு என்ன பிரச்சனை? இவன்ட்ட உதவி கேட்டேனா நானு? இஷ்டத்துலாம் பேச முடியாது தம்பி. ஹர்ட் ஆகுது ஏன் மனசுல? அப்படிதான்டா பேசுறேன். சொல்றது கேளுங்க. அப்ப நானும் பேசுறேன். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? உழைச்சிருவேன். அவன் சும்மா வம்பு கிழக்குறான். மாறா, ஆக வேண்டிய வேலை 1000 இருக்குடா. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி சும்மா சும்மா சண்டை போட்டா நல்லாவா இருக்கு? கார்த்தி, நீங்களும் சூர்யாவும் அங்க போய் பாருங்க. நாங்க கோர்ட்டுக்கு போறோம். அங்க என்ன விசேஷமா நடக்குது எல்லாரும் போறதுக்கு? அவன் ஒருத்தன் போதாதா? இவன் எதுக்கு அங்க தேவையில்லாம போன தேவையில்லாம ஓர சீனை போட்டுட்டு இருக்கான். ஏதாவது வில்லங்க ஆச்சுன்னா கார்த்தி ஒரு ஆளா சமாளிக்க முடியுமா? சூர்யா கூட இருந்தா சப்போர்ட்டா இருக்கும். சூர்யா, நீங்க போங்க. ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். அண்ணி, உங்களுக்காகவும் ராகவனனுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சொல்லி வைங்க அவங்க கிட்ட.